வைகோவுக்கு ரொம்ப நாள் முன்னாடியே சுகர் வந்து விட்டது என்று நினைக்கிறேன். அதனால் அடிக்கடி நடைப்பயணம் செல்வார். இதுபோல் எப்போ பார்த்தாலும் நீதி கேட்டு நெடும்பயணம் என்று அவர் பாட்டுக்கு கிளம்பிடுவார். செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2001 ஆட்சியில் இருந்தபோது வைகோ நெல்லையில் இருந்தோ எங்கோ நடைப்பயணத்தை தொடங்கிவிட்டார். செல்வி ஜெயலலிதாவின் உத்தரவு வைகோ சென்னையில் கால் பதிக்க கூடாது. அப்போது சென்னை மாநகர ஆணையராக என் நடராஜன் என்பவர் இருந்தார். அவர் ரொம்ப சோக்காளி, எதுக்குமே அழட்டிக்க மாட்டார். என்ன அந்த அதிகாலையெல்லாம் எழுப்புனா பிடிக்காது அவருக்கு. அவராக எந்திரிச்சு 8 மணிக்கு வரும்போது என்ன தகவல்களோ கேட்டுக்கொள்வார். காலையில் 4 மணிக்கு அவர் எழுப்பி சொல்கிறாங்க, சார் செங்கல்பட்டு வந்துட்டாருங்க சார், 1 ஹவரில் தாம்பரம் ரீச் ஆகிடுவார் சார். நடந்து வர்றாங்க. யோ நடு ரோட்டில் நடந்து வர்றாரு, அவர் பாட்டு ஒரு ஓரமாக தானே நடந்து வர்றாரு, இதெல்லாம் ஒரு நியூஸ்ன்னு கமிஷன் எழுப்பி சொல்கிற மேட்டரா இது, வையா ஃபோனை என்று தூங்கிவிட்டார். காலை 7:30 மணிக்கு உழைப்பாளர் சிலை அருகே வைத்து வைகோவை கைது செய்கிறார்கள். 8 மணிக்கு புதிய ஆணையர் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. நான் ஒரு வேலையை சொல்கிறேன், அதை ஒழுங்காக செய்கிறதுக்கு தான் எனக்கு ஆள் வேணும், ஒழுங்காக செய்யாதவன் எனக்கு அவசியம் இல்லை. இதுதான் ஜெயலலிதா. இப்படித்தான் ஆட்சியாளர்கள் இருக்க வேண்டும். முதல்வர் விஜய் ஜெயலலிதா பாணியை பின்பற்றுகிறார் என்பதை தொடர்ந்து நான் கவனித்து வருவதன் மூலம் எனக்கு இது தோன்றுகிறது. பட்ஜெட் முதற்கொண்டு எல்லாவற்றையும் பச்சையாக மாற்றவில்லை, அதை தவிர எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். ரத்தன் பண்டிட்டிடம் ஆலோசனை கேட்டு தேவைப்பட்டால் பேருக்கு பக்கத்தில் ஒரு எழுத்தை சேர்த்துக் கொள்ளலாம். ஜெயலலிதா பேர்ல 2 வரும் திரும்ப கடைசியா ஜெயலலிதா இல்லையா, ஜேக்கும் நடுவில் புள்ளி வைக்க மாட்டாங்க, இன்ஷியல் பக்கத்தில். எல்லாம் ஜோசியர் சொன்னது. பச்சை நிறமே பச்சை நிறமே. இந்த அதிகாரிகளோட சொம்பு எந்த அளவுக்கு சென்றது என்றால் ஜிலேபி பச்சை கலர்ல கொடுப்பாங்க. நான் அப்போது பணியில் இருந்தேன் 2001 ஆட்சி காலத்தில். எங்க பார்த்தாலும் பச்சை. ஜோசியக்கார் சொல்லிட்டாரா உங்களுக்கு பச்சை நிறம் தான் நல்ல ராசின்னு? எங்க துறை லஞ்ச ஒழிப்புத்துறை. லஞ்ச ஒழிப்புத்துறையின் பெயர் பலகை எப்போதும் நீல நிறத்தில் இருக்கும். நாஞ்சில் குமரன் என்று ஒரு இயக்குனர் வந்தார், போர்டை பச்சையில மாத்துங்க சார். இல்ல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் சார் பச்சை. யோ அடியா பச்சை கலர்ல. 2006 தேர்தல் முடிவுகள் வந்தது. காலை 6 மணிக்கு பச்சை நிற போர்டு நீல நிறமாக மாறியது. திமுக வந்துருச்சா? ஆமா, அப்படி மாற்றியதன் காரணமாக அவர் சென்னை மாநகர ஆணையராக நியமிக்கப்பட்டார். செல்வி ஜெயலலிதா அவர்கள் வாணியை பின்பற்றும் விஜய் இது போன்ற விவகாரங்களையும் கண்காணித்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா கிராக் த விப். ஒன்றும் பெருசாலாம் பண்ண வேணாம், அப்பாயின்மெண்ட் கொடுக்காதீங்க பார்க்கறதுக்கு. வந்து பார்த்து ஃபோட்டோ எடுத்தா தானே நீ டிபியில் வைப்ப, பார்க்க முடியாது போ. ஏன்னாங்க சார், இப்போ இந்த அதிகாரிகளோட ஒவ்வொரு மூவும் விஜய் அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆவாரா அப்படின்றத தீர்மானிக்க போகுது. எஸ், அதிகாரிகளை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்து விஜய் அவர்கள் ஆட்சியை நடத்த வேண்டும். என்னங்க சார், இப்ப உதயநிதி கைதை முதல்வர் விஜய் அவர்கள் அக்செப்ட் பண்றாரு அப்படின்னாலே அந்த ஆபரேஷனை சரியா முடிக்கணும்னு அவர் நம்பி இருப்பாரு. ஆனா அது ஆல்மோஸ்ட் டிரா மாதிரி முடிஞ்சிருச்சு. கரெக்டான வேர்டு யூஸ் பண்ணீங்க, டிரா தான். நோபடி ஒன், போத் சைட்ஸ் ஸ்கோர்ட் கோல்ஸ். ஃபார்ச்சுனேட்லி இட் வாஸ் நாட் அ செல்ஃப் கோல். டிவி கேக்கு அந்த அளவுக்கு முடிந்தது. ஏன்னா கேஸ் பொம்பளை கேஸ். அதனாலதான் இல்லைன்னா உதயநிதி would have been a hero. பொம்பளை கேஸ். இன்னொன்னு, அந்த பொம்பளை கேஸை பேசுனது திருப்பியும் ஜஸ்டிஃபை பண்றாரு. வெட்டினார்கள் ஒட்டினார்கள். அதான் சிம்பிளா நம்ம தான் கரெக்டா அதை டீகோட் பண்ணோம்னு நினைக்கிறேன். அந்த பேரை கேட்டோன்னா அந்த கரடிக்கு மூஞ்சில ஏன் அவ்வளவு ஆனந்தம் வருது? அவ்வளவு ஆனந்தம் ஏன் வருது? அதை காதுல வாங்காம நீ கடந்து போயிருந்தேன்னா நீ பெரிய மனுஷன். ஆனா உன் புத்தியே கேவலமான புத்தி. இது மாதிரி கத்த சொல்லி நீ தான் அந்த ஆளை ஏற்பாடு பண்ணிருக்க. இது மாதிரி சொல்லுங்க, அச்சு விடுறேன். நான் கணவரை தேடுறாங்க, மனைவியை தேடுறாங்கன்னு பேசணும் தானே நீ? அவங்க பையனே இன்னைக்கு இந்த லெகசியை நாங்க காப்பாத்துவோன்ட்டாரு. இன்னைக்கு காப்பாத்துறாங்க, காப்பாத்தாம போறாங்கம்மா, அது அவர்கள் குடும்ப விவகாரம். நீ ஏன் அதை பற்றி பேசுகிறாய்? அது அவங்க பிரச்சனை. அதில் மூக்கை நுழைக்காமல் இருப்பதுதான் அடிப்படை மனித நாகரீகம். நான் சொல்றது கவனிக்கணும். நீங்க அடிப்படை நாகரீகமே இல்லாத மனிதர் தானே நீங்கள். சேலம் இளைஞரணி மாநாட்டில் கிளப் டான்ஸ் போட்டாங்களா இல்லையா? ஸோ அது டிராவா போச்சு. ஆனால் இதை வெற்றிகரமாக செய்து முடித்திருக்க முடியுமா? முடியாது. இனி சொதப்பாமல் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிதானித்து முழுமையாக திட்டமிட்டு ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகளாகத்தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்கிறோம்.